உறவுகளே வணக்கங்கள். நான் இப்போ நாச்சிக்குடா சந்தையில் நிற்கிறேன். வணக்கம் நாச்சிக்குடா. என்னுடைய கிராமத்தில் இருக்கிற கடைக்காக பழக்கடைக்காக பழங்களும் எடுத்துகிட்டு வந்தேன். நான் இன்றைக்கு யாழ்ப்பாணத்தில் இருந்து நேற்றும் கொஞ்சம் பழங்கள் கொண்டு வந்திருந்தேன். அந்த பாக்ஸை வந்து என்னுடைய துவிச்சக்கர வண்டியெலாம் ஏற்றி கொண்டு போகணும். அதை உங்களுக்கு காட்டுறேன். இந்த பாக்ஸ் கொண்டு வந்து இறக்கிருக்கிறேன். அதில் பழங்கள் இருக்குது. வீட்டை போய் திறந்து பார்ப்போம். இப்போ இதில் சைக்கிள் ஏற்றி கொண்டு தான் போகணும். ஓகே, பார்த்தீங்களா? சும்மா இல்லை கடைன்றது. இந்த உறவுகளே சும்மா இல்லை. இங்கேருந்து கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டருக்காங்கள போகணும். பாக்ஸை பாருங்க, அப்படி எல்லாம் ஃபிட்டாக தான் இருக்குது. இடவழி இல்லாமல் ஹேண்டில் திருப்பி இல்லாமல் இருக்குது. இருந்தாலும் பரவாயில்லை, உழைச்சி சாப்பிடுவோணுமா வாழ்க்கையில். ஓசியில் வந்து சாப்பிடக்கூடாது. இப்படி கஷ்டப்பட்டு உழைச்சி சாப்பிட்டால் வந்து நல்லம். உழைத்தால் எங்களுக்கு வருமானம் பெறும். அதை கொண்டு நிறைய விடயங்களை நாங்கள் சாதிக்கலாம். சொந்த முயற்சியில் வந்து நாங்கள் உழைக்கணும். ரைட்? அதை நான் இன்றைக்கும் பெருமையாக நினைக்கிற விஷயம். சின்ன சின்ன குட்டி பிஸ்னஸ் எல்லாம் வந்து ஆர்வம் எனக்கு. கொண்டு வந்த பழத்தை பார்ப்போம் என்னென்ன இருக்குண்டு. ரைட், பார்த்தீங்கன்னு சொன்னால் டொம்மேசி மாம்பழம் கொண்டு வந்தேன்னா, அப்புறம் பப்பாயை கொண்டு வந்தேன்னா, மற்றது இங்கே ஆப்பிள் இருக்குது. க்ரீன் ஆப்பிளும் ரெட் ஆப்பிளும். ஓகே, மாம்பழம் பாருங்கள் என்ன சைஸாக இருக்குண்டு. பெரிய பெரிய மாம்பழம் வந்து இருக்குது. ஓகே, கொண்டு வந்து சேர்த்த பழங்களை என்னுடைய குட்டி கடைக்க வந்து ஒழுங்குபடுத்தியாச்சு. பாருங்க, முந்தின நாள் கொண்டு வந்த மாதுளை, அப்புறம் 2 கொண்டு வந்து நாங்கள் கொய்யா, இந்த டொம்மேசி இருக்குது, அது மாம்பழம் எல்லாம் ஒரு அளவாக தான் கொண்டு வந்துருக்குறேன். பப்பாசி, ஆப்பிள் இருக்குது பெரிய சைஸ், ரெட் ஆப்பிளும் க்ரீன் ஆப்பிளும் இருக்குது. வைங்கள சின்ன சைஸ். இது ஒரு ஆப்பிள் 150 ரூபா போகுது இலங்கையில். இது வந்து 230 ரூபா அப்படி போகுது. மற்றது இதில் சந்தோஷமான விஷயம் என்ன தெரியுமா? இந்த பிள்ளைகள், சின்ன பிள்ளைகள் வந்து வேண்டுவினம் பழங்கள். நான் பெரிய விலைகள் விற்கிறேன் இல்லை. அப்போ இவை தான் என்னுடைய சின்ன ஆக்களை, என்னுடைய கஸ்டமர்ஸ். இந்த நிற்கிறா இப்போ ஒரு ஆள் வந்து விலை கட்டுவோன்னு நிற்கிறா. இவரும் ஒரு பெரிய மனுஷன் நிற்கிறார் பாருங்க. ரைட், அவை தான் என்னுடைய கஸ்டமர்ஸ். பெரும்பாலுமே சின்ன பிள்ளைகள்லாம் வருவினம் வேண்டுறதுக்கு. இப்படி திரிய என்னுடைய சிறுவயது காலங்கள் ஞாபகம் வருது. நான் இங்கே இருக்க ஓடி தெரிஞ்சது அப்படித்தான். நான்